அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது மறுமை வெற்றியே மகத்தான வெற்றி என்ற தலைப்பில் பல தலைப்புகள், பல காணொளிகளை இந்த தலைப்பில் பதிவு செஞ்சுருக்கோம். அந்த அடிப்படையில் இது பாகம் 5. அழைப்பாளர்களே, அழைப்பு பணியை தயக்கமின்றி செய்யுங்கள் என்று அழைப்பாளர்களுக்கு மிகவும் தாழ்மையோடு வேண்டி விரும்பி ஒரு கோரிக்கையை இந்த காணொளியின் மூலமாக முன்வைக்க ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அது எந்த அழைப்பாளர்களுடைய மனதையும் புண்படுத்தாமல் சொல்லக்கூடிய செய்திகளை செவிதாழ்த்தி கேட்டு அதில் நல்லவைகளை ஏற்று அதன்படி செயல்படும்படி அன்போடு உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரைக்கு நான் செல்கிறேன். அல்லாஹுவின் பாதையில் அழைப்பு பணி செய்யும் சகோதரர்களே, இதோ இந்த தகவல் உங்களுக்கு தான். இன்றைய வெள்ளி மேடைகளும் ஒரு அழைப்பு பணி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது. ஏதோ ஒரு பழக்க தோஷத்துக்கு என்ற அடிப்படையில் இந்த ஜும்மா மேடை என்பது முழுக்க முழுக்க யாரோ சொன்ன செய்திகளை அல்லது யாரோ சொல்லி கொடுத்த செய்திகளை, அது மார்க்கத்துக்கு உட்பட்டது தானா, மார்க்கம் அனுமதிக்கப்பட்டதா, அது அல்லாவும் ரசூலும் சொன்னது தானா என்றெல்லாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காமல் ஏதோ நேரத்தை கழிப்பதற்கு ஒரு வேலையை செய்வது போன்று ஜும்மா மேடைகள் பால்படுத்தப்படுகின்றன. அதே மாதிரி ஆலிம்கள், அதாவது உலமாக்கள் அழைப்பாளர்களிடம் கொஞ்சம் கவனக்குறைவாகவும் சத்தியத்தை எடுத்து கூறுவதில் அக்கறை இல்லாமல் ஒரு அலட்சியை போக்கும் ஒரு விழிப்புணர்வு அற்ற வறட்சியான சூழலை நாம் பார்க்க முடிகிறது. மக்களிடத்தில் மார்க்கத்தை சொல்லும் பொழுது அதன் அளவுகோல்கள் குர்ஆன் சுன்னாவாக இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமான எந்த செய்திகளும் அதிலே நுழைந்து விடக்கூடாது. அது மாற்றமாக உள்ள எந்த ஒரு செய்தியும், தவறாக உள்ள எந்த செய்தியும் நாம் மக்கள் முன்வைத்து விடக்கூடாது என்ற ஒரு அச்சம் அழைப்பாளர்களிடம் இருக்க வேண்டும். எதை பற்றி பேசப் போகிறார்களோ அந்த பேச்சை எங்கிருந்து எடுக்கிறார்கள், இதுதான் முக்கியம். எந்த ஒரு பேச்சாளரும் மார்க்க அறிஞர்னு சொல்லக்கூடியவங்க எப்போ 3 வருஷமோ 1 வருஷமோ 5 வருஷமோ எங்கே போய் படித்தாங்களோ அங்கே என்னத்தை சொல்லி கொடுத்தார்களோ அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன சமூக வலைத்தளங்களில், யூடியூப்பில் எதெல்லாம் அந்த பேச்சுகள் மக்களை கவரக்கூடியதாக இருக்குது, எது சிரிப்பூட்டக்கூடியதாக இருக்குது, எது கவர்ச்சிகரமாக இருக்குது, எப்படி பேசினா மக்கள் விரும்புவாங்க, இந்த மாதிரி என்ன மார்க்க அறிவு கொஞ்சம் கூட அதில் பயன்படுத்தாமல் என்ன முழுக்க பிறருடைய பேச்சுகளை அப்படியே காப்பி அடித்து தங்களுடைய தோரணையில் என்ன ஜிம்மா பயான்களும் மற்றும் பல பிரச்சாரங்களிலும் பேசக்கூடியவர்களாகத்தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதில் முழுக்க பொய்களும் கற்பனைகளும் கப்சாக்களும் ஃபில்டப்புகளும் ஓவராக தென்படுகிறது. இப்படி செய்யக்கூடியவர்களே, அழைப்பாளர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு வார்த்தையும் மலக்குகளால், கிராமன் காத்திபின் மலக்குகளால் பதிவு செய்யப்படுகிறது.
அதற்கு நீங்கள் தான் முழுக்க முழுக்க பொறுப்பாளி. யாரையோ அடையாளம் காட்டிவிட்டு நீங்கள் தப்பிவிடலாம் என்று எண்ணாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, சரியா? உங்களுடைய பேச்சுக்கு, நீங்கள் மக்களிடத்தில் சொன்ன அந்த செய்திக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் பொறுப்பாளி. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தான் பதில் உரைக்க வேண்டும். உண்மையாக உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தால், மறுமையின் மீது நம்பிக்கை இருந்தால், அல்லாஹ்வுடைய குர்ஆனை மட்டும் மக்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை மட்டும் மக்களுக்கு சொல்லுங்கள். வேறு யாருடைய சொல்லையும் மக்கள்கிட்ட புகுத்தாதீர்கள். அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் பொறுப்பாளி. யாரையும் அடையாளம் காட்டிவிட்டு நீங்கள் தப்பவே முடியாது என்பதை மிகவும் பணிவோடு ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அவர்கள் கூறும் திருக்குர்ஆனின் விளக்கமாக இருக்கட்டும், இந்த அறிஞர்கள் யாரெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய பேச்சாளர், சூப்பர் பேச்சாளர் எல்லாம் நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களை பற்றி தான் குறிப்பிடுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தெளிவாக செவித்தாழ்த்தி கேளுங்கள். மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், எவனுடைய மார்க்கமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு தான் முழுக்க முழுக்க அதோடைய அதிகாரம் இருக்குது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ அதை மட்டும்தான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். ஆக இந்த ஆலிம்கள் என கூறும் ஆலிம்கள் கூறும் திருக்குர்ஆனின் விளக்கமாக இருக்கட்டும், நபிமொழிகளாக இருக்கட்டும், ஆதாரபூர்வமான செய்திகளாக பெரும்பாலும் அது இருப்பதில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னமோ அரபு மொழியில் சில வார்த்தைகளை முன்கூட்டியே உங்களுடைய மூளையை வசியம் செய்வதற்காக பேசிவிட்டு அதன் பிறகு வாயில் வந்ததெல்லாம் விட்டால் எல்லாம் மார்க்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை சிந்தித்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் கூறுகிறான், திருமறையில் கூறுகிறான். இப்படிப்பட்டவர்கள் அந்த திருமறையின் வசனத்தை சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அப்படின்னு ரொம்ப காரஜாரமாக பேசுவார்கள். எங்கேருந்து அந்த செய்தியை எடுத்த அப்படின்னு அவங்க அடையாளம் காட்டும் பொழுது புகாரியில் இருக்கிறது, முஸ்லீமில் இருக்குது, திருமதியில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்கும்பார்கள். அதோடைய அந்த ஹதீஸ் எண்களை சொல்ல மாட்டார்கள். ஏன்னா இவர்கள் தேடி எடுக்கிறது இல்லை. எவனோ சொன்னது தானே, எவனோ எழுதி வச்சது தானே, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து காப்பி அடிச்சுட்டு வந்து சொல்கிறது தானே உங்ககிட்ட. அதனால் நம்பரை சொல்ல மாட்டார்கள். ஆக திருமறை குர்ஆனின் வசனம் சொல்லாமல், அத்தியாயம் வசன எண்களை சொல்லாமல், ஹதீஸ் எண்களை சொல்லாமல் எவன் எதை சொன்னாலும் அது பொய் தான், அதில் உண்மை இருக்காது அப்படிங்கிறத விளங்கி கொள்ளுங்க. ஆதாரபூர்வமாக வசன எண்களோடு ஹதீஸ் எண்களோடு சொல்லும்போது தான் அதை நாம் போய் அது அப்படி இருக்கான்னு சரி பார்க்க முடியும். அதுக்குரிய வழியை அவர்கள் காட்ட மாட்டார்கள். அப்போ இதுவே அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு, நடிகர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அவர்கள் கூறும் திருக்குர்ஆனின் விளக்கமாக இருக்கட்டும், நபிமொழிகளாக இருக்கட்டும், ஆதாரபூர்வமான செய்திகளாக பெரும்பாலும் அது இருப்பதில்லை. உதாரணமாக ஒரு வியாபாரி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தனது வியாபாரத்தை பெருக்குவதில் ஆரோக்கியமான முறையில் அடுத்த கட்டத்திற்கு அவரின் வியாபாரத்தை கொண்டு செல்வதற்கு மிக அதிகமாக கவனம் செலுத்துவார். அவர்தான் உண்மையான வியாபாரி. எதை வியாபாரம் செய்தால் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு நம்மிடம் வாங்குவார்கள், எது நம்மிடம் விற்கும், எது விற்காது என்ற விஷயத்தில் மிகவும் ஆழ்ந்த விழிப்புணர்வோடு அவர்கள் இருப்பார்கள். அதுபோன்று பயான்களில் மக்கள் எதை சொன்னால் கேட்பார்களோ அதுபோன்ற நகைச்சுவை நாட்டு நடப்புகள் என்று கூறி மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக மார்க்கத்தை அதில் தெளிவுபடுத்தாமல் இன்று பயான்களாக அழகிய தமிழ் நடையில் வாரி வழங்குகிறார்கள். அதையும் மக்கள் கண்மூடித்தனமாக கேட்டு மயங்குகிறார்கள். நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது. இப்படியே உற்றுவான்னு நினைக்காதீங்க, சரியா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். பயான் செய்வது, அழைப்பு பணி செய்வது வியாபாரம் போன்றது அல்ல. மக்களுக்கு பிடித்தது போன்று விற்பனையை வளர்த்து கொள்வதற்காக செய்யப்படும் செயல் அல்ல. ஃபிரௌனுக்கு நளினமாக மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்த அந்த செய்தி இந்த மார்க்கத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக, முக்கிய அம்சமாக இருக்கிறது. நமக்கு மார்க்கம் எவ்வாறு கட்டளையை இட்டு இருக்கிறதோ அந்த விதத்தில் தயக்கம் இல்லாமல்
தாட்சணியமின்றி சொல்லுங்கள் என்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஹராமை பற்றி பேசுவது, அல்லாஹ்விற்கு கோபம் ஏற்படுத்தும் விஷயங்களை செய்யாமல் இருப்பது, இணை கற்பித்தல், தர்கா வழிபாடு போன்ற சிறுக்கான விஷயங்கள், பிதஅத் போன்ற மார்க்கத்தை நாசமாக்கும், அல்லாஹ்வின் கோபத்தை அதிகமாக்கும் செயல்களை மக்கள் மன்றத்தில் தயக்கமின்றி தாட்சணியமின்றி சொல்ல வேண்டும். ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். அது அவர்கள் உள்ளத்தை போய் தற்க வேண்டும். இப்படிலாம் நம்ம செய்கிறோமே அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அதற்கு தகுந்தால போல நம்மளுடைய உரைகள் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டு முறையை சொல்லி காட்டுகிறான். இது போன்று யார் தயக்கம் காட்டுகிறார்களோ, பின்வாங்குகிறார்களோ அவர்களை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. அன்றைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொன்ன வார்த்தை, உமக்கு கட்டளையிடப்பட்டதை தயவு தாட்சணியம் என்று எடுத்துரைப்பீராக, இணை கற்பிப்போரை புறக்கணிப்பீராக, அவர்களை ஒரு பொருட்படுத்தாத. நாம் எது சத்தியம் என்று உமக்கு தந்திருக்கிறோமோ அதில் எந்த ஒரு அச்சமும் இன்றி தாட்சணியமின்றி மக்களுக்கு முன்னால் போட்டு உடைப்பீருக்காக என்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வின் தூதருக்கு காட்டியுள்ள வழிதான் மார்க்கம். கேலி செய்வோரை விட்டும் நாமே உம்மை பாதுகாப்போம். நபியே, கேலி செய்கிறார்களா, கிண்டல் அடிக்கிறார்களா, அவர்களை பற்றி நீ கவலைப்படாத, அவர்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் கூறுகிறான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அவர்கள் அல்லாஹ்வுடன் வேறு கடவுளை கற்பனை செய்கின்றார்கள், பின்னர் அறிந்து கொள்வார்கள். அதனால் என்ன விளைவு ஏற்பட போகிறது என்பதை பின்னர் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் உம்மை பற்றி பேசுவதன் காரணமாக உமது உள்ளம் கலங்குவதை, கவலை அடைவதை நாம் அறிவோம். உமது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக, அவனுக்கு சஜிதா செய்வீராக. உறுதியானது மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 15வது அத்தியாயத்தில் 94லேருந்து 99 5 வசனங்களில் தொடராக இதை சொல்லி காட்டுகிறான். இதில் நமக்கு ஒவ்வொரு அழைப்பாளருக்கும் ஏராளமான படிப்பினைகளும் பாடங்களும் அற்புதமான அறிவுரைகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களே, இந்த தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு சத்தியத்தை பேசினால் நாம் புறக்கணிக்கப்படுவோமோ என்று தயக்கம் ஏற்படலாம் உங்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரை கூறுகிறான். பரிகாசம் செய்ய இவர்களுடைய தீங்கை விட்டு நிச்சயமாக நாமே உம்மை பாதுகாப்போம். 15:95 பரிகாசம் செய்கிறார்களா, கிண்டல் அடிக்கிறார்களா, கவலைப்படாத, உம்மை நாம பாதுகாப்போம். அவர்களுக்கு அஞ்சாதே, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சி சொன்ன காரியத்தை செய். மார்க்கத்தை தயக்கமில்லாமல் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டு, உங்களை பரிகாசம் செய்யும் நபர்களை நாம் பார்த்து கொள்வோம் என்று நமக்கு ஆறுதல் அளிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்ன ஆறுதல் இன்று நமக்கு அழைப்பாளர்களுக்கு சொன்ன ஆறுதலாக அப்படியே அமைந்திருக்கிறது. இன்று நபி அவர்கள் நமக்கு மத்தியில் இல்லை, ஆனால் அல்லாஹ் நமக்கு அளித்த அந்த வாக்கு இன்றும் திருக்குர்ஆனில் ஒரு வசனமாக நமக்கு இடம்பெற்று இருக்கிறது. உண்மையை விளங்கக்கூடியவர்களுக்கு அது திறந்த புத்தகமாக திருமறை குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உயிரோட்டத்துடன் இருக்க வேண்டிய அவர்களின் சுன்னாக்கள், நபி வழிகள் பிதஅத்களின் ஊடாக பரிகசிக்கப்படுகின்றன. கவனத்தில் கொள்ளுங்கள். பரிகாசம் செய்கிறார்கள். அவர்களுடைய செயல்களின் மூலமாக சுன்னத்து வல் ஜமாத் என்று தங்களை பெயர் கூறிக்கொண்டு அறிவற்ற மூடர்களின் எந்த ஒரு அறிவும் இல்லாத வாதங்களை கேட்டுக்கொண்டு காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு மரியாதை, நம்ம ஜமாத்து, நம்ம பணம், நம்ம பள்ளிவாசல் என்று அல்லாஹ்வின் வார்த்தைகளை ஓரங்கட்டி, அல்லாஹ்வுடைய தூதருடைய புன்மணிகளையும் ஓரங்கட்டி, இந்த காசுக்காக மக்களை ஏமாற்றக்கூடியவர்களின் வழிகேடுகளுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு அடிபணிந்து மார்க்கத்தை துச்சமென மதித்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதைகள் இன்றி வாழக்கூடிய இந்த மக்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும். அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்.
என்ன, இப்படியே அது போகாது. ஒரு புடி பிடிச்சான்னா மீள முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மரணம் மிக அருகில் நம்ம நெருங்கிக் கொண்டிருக்கு. இதிலே நீடித்து இருக்காதீர்கள். அல்லாவின் பக்கமும் அல்லாவுடைய தூதர் பக்கமும் வந்து பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சமூகம் இணைக்கற்பித்தல் பிதாதுகள் போன்ற வழிகேடுகளில் காணப்படும் பொழுது நாம் அவர்களை எச்சரிக்க வேண்டும். இது போன்ற வார்த்தைகளை அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். அல்லாஹ் நாட உரியவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவார். அது அவன் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை. ஆனாலும் சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது என்பதை அழைப்பாளர்கள் ஒரு கணமும் மறந்து விடக்கூடாது. மேலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன், இவர்கள் உம்மை பரிகசிப்பது மட்டுமா, அல்லாஹ்வுக்கு மற்றொரு பொய் தெய்வத்தை கூட்டாக்குகிறார்கள். இதன் பலனை பின்னர் இவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு சிறுக்கு செய்யக்கூடிய, மார்க்கம் சொல்லாத விதகதான வழிமுறைகளை செய்யக்கூடிய முஸ்லீம்களே, இது உங்களுக்காகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இவர்கள் உம்மை மட்டும் பரிகசிப்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு மற்றொரு பொய் தெய்வத்தை கூட்டாக்குகிறார்கள். இதன் பலனை பின்னர் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் 15:96 சொல்லி காட்டுகிறார். நாம் சத்தியத்தை உரைக்க சொல்லும் பொழுது அதனால் பாதிக்கப்படும் மாற்று கருத்துடைய நபர்களின் விமர்சனத்தால் நமது உள்ளம் வாடும் சந்தர்ப்பங்களும் வரும். அதற்காக வாடி வதங்கி ஓரங்கட்டி விடக்கூடாது, புறக்கணித்து விடக்கூடாது, நிமிர்ந்து நிற்கணும். நபியே, உம்மை பற்றி அவர்கள் கேவலமாக கூறுபவை உமது உள்ளத்தை நெருக்குகிறது என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம். அதை நீர் ஒரு சிறிதும் பொருட்படுத்தாதீர், கொஞ்சம் கூட அதுக்கு நினைவில் கொள்ளாத, அதை காது கொடுத்து கேட்காத என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 15:97 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஒரு நிலைமையில் பெரும்பாலும் மாற்று கருத்து உடையவர்களுக்கு மறுப்பு கூறுவதிலும் மறுப்புக்கு மறுப்பு கூறுவதிலும் நமது கவனத்தை செலுத்தாமல் அல்லாஹுவை புகழ்ந்தும் துதித்தும் இந்த பிரச்சனையை அல்லாஹ்விடம் விட்டுவிட்டு நமது அன்றாட வாழ்க்கையை இயல்பாக தொடர வேண்டும். நீர் உமது இறைவனை துதி செய்து புகழ்ந்து அவனுக்கு சிரம்பணிந்து வணங்குவீராக என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 15:98 சொல்லி காட்டுகிறான். இந்த முன்மாதிரியான ஒரு பழக்கத்தை நாம் நமது மரணம் வரை கடைபிடித்தால் நமது பயணம் அழைப்பு பணியும் இறை அருளை பெறும். மக்களின் உள்ளத்தில் அது மாற்றத்தை கொண்டு வரும். இன்ஷா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் அந்த மாற்றத்தை கொண்டு வருவான். யாரை அதற்கென்றே படித்து விட்டானோ அவர்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சொல்ல வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. என்ன, ஆணித்தரமாக கொஞ்சம் கூட தாட்சணியம் பார்க்காமல் உள்ளதை உள்ளபடி அவர்களுடைய தவறுகள், எந்த தவறில் எந்த மக்களை நீங்கள் காண்கிறீர்களோ அவர்களிடத்தில் என்ன நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வேண்டும். உமக்கு யகீன் என்னும் மரணம் ஏற்படும் வரை இப்படியே உமது இறைவனை வணங்கி கொண்டிருப்பீராக என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 15வது அத்தியாயம் 99வது வசனத்தில் சொல்லி அந்த அறிவுரையை நமக்கு முடிக்கிறான். எனவே அல்லாஹுவை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை சொன்னபடி இந்த மார்க்கத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு மதிப்புக்குரியவர்களாக கருதுகிறீர்களோ, யாரெல்லாம் பெரிய அறிஞர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய நூல்களில் ஏராளமான கட்டுக்கதைகளையும் பொய்களையும் பித்தலாட்டங்களையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் மார்க்கம் அல்ல. அனைத்து மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர் தான். குல்லுபனி ஆதம் ஹதா, அதுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. நம்மகிட்டையும் 1000 தவறுகள் இருக்கும். அதில் சிறந்தவர்கள் யார்? செய்த தவறை நம்ம உணர்ந்து அதிலிருந்து மீட்சி பெற வேண்டும். அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். எனவே யாருடைய கூற்றையும் மக்களுக்கு முன் வைக்காதீர்கள். அதில் தவறும் இருக்குதான், நல்லதும் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய வசனங்கள்
அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் உங்கள் கையில் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மணிகளை சரியான செய்திகளை தேடி எடுப்பதற்கு ஏராளமான உபகரணங்கள் நம் முன்னால் இருக்குது. உள்ளங்கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அனைத்தையும் தட்டி எடுக்கலாம். எனவே உண்மையை அறிந்து அதை உலகறிய செய்ய முயற்சி செல்லுங்கள். அல்லாஹ் அதற்குரிய அறிவையும் ஆற்றலையும் உங்களுக்கு வழங்குவான் என்று, வழங்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.